சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் நீர்வளத்துறையின் திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் ஜெயக்குமாரி ஆய்வு மேற்கொண்டார். அணையின் பாதுகாப்பு கருவிகள், நீர் அளவீட்டு அமைப்புகள் மற்றும் 16 கண் மதகு பாலத்தில் வலுப்படுத்தும் பணிகளை பார்வையிட்டு அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தற்பொழுது வினாடிக்கு அணைக்கு 42 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே பல்வேறு வழக்குகளில் காவல்துறையினர் பறிமுதல் செய்த 1698 கிலோ குட்கா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் நீதிமன்ற உத்தரவுப்படி அழிக்கப்பட்டன. கொள்ளிடம் ஆற்றங்கரையில் பள்ளம் தோண்டி போதைப் பொருளை புதைத்து அழிக்கும் பணி காவல்துறை, வருவாய்த்துறை மற்றும் உணவுத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அலையாத்திக்காடு மற்றும் கடல் முகத்துவார பகுதியில் சாகர் கவாச் 2026 பாதுகாப்பு ஒத்திகையொட்டி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சதீஷ்குமார் படகில் சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மீனவர் படகுகள், லகுன் பகுதி மற்றும் கடல் வழித்தடங்களில் பாதுகாப்பு சோதனைகள் நடத்தப்பட்டதுடன் மீனவர்களிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. மாவட்ட நீதித்துறையில் தற்காலிக அடிப்படையில் ஊழியர்களை நியமிப்பதை தவிர்த்து காலியாக உள்ள பணியிடங்களுக்கு ஆண்டுதோறும் தேர்வு நடைமுறைகளை நடத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் N செந்தில்குமார் அடங்கிய அமர்வு தற்காலிக நியமனங்களை பணி நிரந்தரம் செய்வது தகுதியுள்ள படித்த இளைஞர்களின் உரிமையை பாதிக்கும் என தெரிவித்தது. தற்காலிக அடிப்படையில் பணியில் சேர்ந்தவர்கள் பணி நிரந்தரம் கோர முடியாது என்றும், ஆனால் அவர்கள் வழக்கமான தேர்வு நடைமுறையில் பங்கேற்க அனுமதிக்கலாம் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பேருந்து நிலையத்தில் இருந்து ரயில் நிலையம் மற்றும் அரசு மருத்துவமனை புதிய நகர பேருந்து சேவையை தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா தொடங்கி வைத்தார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் அமைச்சர் பேருந்தில் பயணித்தார். தினமும் 4 பேருந்துகள் 10 முறை இந்த வழித்தடத்தில் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அருகே 60 அடி ஆழமுள்ள கிணற்றில் தவறி விழுந்த நாயை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த வீரர்கள் சிறிது நேர போராட்டத்திற்கு பிறகு தண்ணீரில் சிக்கியிருந்த நாயை உயிருடன் மீட்டனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அருகே உள்ள புளியந்தாங்கல் ஏரி மற்றும் பாறை பகுதிகளில் 5000 ஆண்டுகள் பழமையான புதிய கற்தைப்பு குழிகள் மற்றும் 14ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தூம்பு கல்வெட்டு கண்டறியப்பட்டுள்ளது. இந்த கல்வெட்டு பண்டைய தமிழர்களின் நீர் மேலாண்மை மற்றும் பாசன முறைக்கு முக்கிய சான்றாக இருப்பதாக வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் ஏரிக்கு அருகே உள்ள அல்லிசுனை பாறையில் புதிய கற்கால மனிதர்கள் தங்களின் கல்லாயுதங்களை கூர்தீட்டுவதற்காக பயன்படுத்திய 10க்கும் மேற்பட்ட பழமையான கற்தைப்பு குழிகள் கண்டறியப்பட்டு வரலாற்று ஆர்வலர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளன. பழனி நகராட்சியின் தூய்மை பணிகளை மேம்படுத்தும் வகையில் வஉசி பேருந்து நிலையத்தில் கடை நடத்தி வரும் 17 வியாபாரிகள் இணைந்து 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 5 பேட்டரி வாகனங்களை நன்கொடையாக வழங்கினர். நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வாகனங்கள் நகராட்சி நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டன. புதுக்கோட்டை ராயப்பட்டி அருகே ஜனநாயகன் திரைப்படம் பார்த்துவிட்டு திரும்பிய தாவேகா நிர்வாகி சென்ற கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. 3 முறை உருண்ட கார் தோட்ட நுழைவாயிலின் இரும்பு கதவில் மோதி செங்குத்தாக நின்றது. இந்த விபத்தில் காரில் பயணித்த 3 காயமடைந்த நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நடிகர் சூர்யாவின் 51வது பிறந்த நாளை ஒட்டி தருமபுரி மாவட்டம் அரூரில் அகரம் ஃபவுண்டேஷன் மற்றும் சூர்யா நற்பணி மன்றத்தினர் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. அரூர் அரசு மருத்துவமனையில் ரசிகர்களும் பொதுமக்களும் இணைந்து 30 யூனிட் இரத்த தானம் வழங்கினர்.
இதேபோல நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இரத்த தானம் செய்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். திண்டுக்கல்லில் உரிய அனுமதியின்றி வைக்கப்பட்ட ஜனநாயகன் பட பேனர்களை மாநகராட்சி அதிகாரிகள் அப்புறப்படுத்தினர். திண்டுக்கல் பேருந்து நிலையம், ரயில் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் பேனர் வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த புகாரில் மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கஞ்சா விற்ற நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். கடமலைக்குண்டு பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த நபரை விசாரித்த காவல்துறையினர் அவரிடம் இருந்து 86,000 ரூபாய் மதிப்பிலான 6 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே காரைமேடு மகா திருசூலம் வாராகி அம்மன் கோவிலில் ஆடி மாத ஆஷாட நவராத்திரியை ஒட்டி பால்குட திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. பால்குட ஊர்வலத்தை தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்ததுடன் அன்னதானமும் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக கோட்ட அதிகாரி ஒருவர் 6 அரசு வாகனங்களை சொந்த நிகழ்ச்சிக்காக பயன்படுத்தியதாக CITU குற்றம் சாட்டியுள்ளது. மயிலாடுதுறையை சேர்ந்த அதிகாரி தசரதன் மீது துறை மற்றும் சட்ட ரீதியான நடவடிக்கையை 10 நாட்களுக்குள் எடுக்க வேண்டும் என்றும், தவறினால் CITU சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் CITU மாவட்ட செயலாளர் மாரியப்பன் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் மாத்தூர் அருகே நரசிங்கபுரம் நகராட்சியில் குடிநீர் மற்றும் சாக்கடை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் அந்த வழியாக வந்த அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபனை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். இதையடுத்து சம்பந்தப்பட்ட பகுதிக்கு அமைச்சர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து உடனடியாக அடிப்படை வசதிகளை செய்து தர அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தஞ்சை பெரிய கோவிலுக்கு சாமி தரிசனத்திற்காக வந்த ஆந்திர பக்தர்களை கதண்டு கடித்ததில் 4 பேர் காயமடைந்தனர். கோவில் வளாகத்தில் உள்ள மரத்தில் நிழலுக்காக ஆந்திர பக்தர்கள் நின்றிருந்த பொழுது மரத்தில் இருந்த கூடு கலைந்து கதண்டு வண்டு அனைவரையும் கடித்தது. கதண்டு கடித்து 3 பெண்கள் உட்பட 4 பேர் காயமடைந்த நிலையில் அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சென்னை சேப்பாக்கத்தில் 2,75,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட அறிஞர் அண்ணா நீச்சல் குளத்தை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா திறந்து வைத்தார். நவீன வடிகட்டும் அமைப்புகள், புதிய உபகரணங்கள் மற்றும் குளிர்சாதன உடற்பயிற்சி கூடம் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதேபோல மதுரை, கரூர், ஓசூர் மற்றும் சென்னை வேளச்சேரியில் நீச்சல் குளப் பணிகள் 35,35,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது.